இடஒதுக்கீட்டுக்கு ஒட்டுமொத்தமாக வேட்டு வைக்கக்கூடியதாக இருக்கிறது என்கிற பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள தலித் சமூகங்களை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு தலித்துகளின் ஒற்றுமைக்கு எதிரானது, இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது, கிரீமி லேயர் கூடாது, மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்குவது கூடாது என்கிற தமிழ்நாட்டிலே மொத்தம் 19 விழுக்காடு, அதுவும் பழங்குடியினரை சேர்த்து 18 விழுக்காடு ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கானது. மொத்தம் 76 சாதிகள் இதில் உள்ளன. அதிலே அருந்ததியர் சமூகத்தினருக்கு மட்டும் 3% பிரித்து தருகிறது. இதுதான் உள்ஒதுக்கீடு. தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இவ்வளவு, ஆதி திராவிடர்களுக்கு இவ்வளவு, குதிரை வண்ணாருக்கு இவ்வளவு, சாம்பவர்களுக்கு இவ்வளவு. 30 விழுக்காட்டுக்கு மேல் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். 120க்கு மேற்பட்ட எம்பிக்கள். இந்த 120 பேரும் ஒன்று சேர்ந்தால்தான் பிரதமரையே தீர்மானிக்க முடியும். நாளை மறுநாள் 13ஆம் தேதி நாம் நடத்தவிருக்கிற ஆர்ப்பாட்டம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்ததாகும். உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து நாடு தழுவிய அளவில், அதாவது தேசிய அளவில் பெரும் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு இடஒதுக்கீட்டுக்கு ஒட்டுமொத்தமாக வேட்டு வைக்கக்கூடியதாக இருக்கிறது என்கிற அச்சத்திலிருந்துதான் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கிறோம். மிக முக்கியமாக கிரீமி லேயர் என்கிற ஒரு கருத்து, அது நீதிபதிகள் யாரும் கோராத நிலையில், கோரிக்கை விடுக்காத நிலையில் தங்கள் கருத்துக்களாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக RS கவாய் என்கிற ஒரு தலித் தலைவருடைய மகன் நீதிபதியாக உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறார். அவரே இந்த கருத்தை அழுத்தமாக பதிவு செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள தலித் சமூகங்களை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து பிரதமரை சந்தித்து முறையிட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி. நம்முடைய கட்சியின் சார்பில் நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை சந்தித்து ஒரு மனுவை கொடுத்தோம். அம்பேத்கர் சிந்தனையாளர் என்கிற முறையிலே ராம்தாஸ் அத்வாலே அவர்களையும் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களின் மகன் சிராக் பாஸ்வான் அவர்களையும் சந்தித்து மனுவை கொடுத்தோம். ஆனால் அவர்கள் அதற்கு முன்னதாகவே பாரதிய ஜனதா அணியில் உள்ள தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து, நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு தலித்துகளின் ஒற்றுமைக்கு எதிரானது, இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது, கிரீமி லேயர் கூடாது, மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்குவது கூடாது என்கிற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பது அவர்களை சந்தித்த பிறகுதான் நமக்கு தெரிய வந்தது. குறிப்பாக சிராக் பாஸ்வான் அவர்கள் பிரதமரை சந்தித்துவிட்டு வந்த பிறகுதான் நாங்கள் அவரை சந்திக்க நேர்ந்தது. அப்போது அவர் சொன்னார், நாங்கள் ஏற்கனவே பிரதமரை சந்தித்து முறையிட்டு இருக்கிறோம், கூட்டணியில் இருக்கிறோம் என்பதனால் இதையெல்லாம் நாம் வேடிக்கை பார்க்க முடியாது என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறோம், சுட்டிக்காட்டியிருக்கிறோம் என்று எங்களிடத்திலே மனம் திறந்து பேசினார். தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூகத்தினருக்கென்று 3% இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உள்ஒதுக்கீடு கிடைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு செய்திருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நேர்மையான அரசியல் புரிதல் உள்ளவர்கள் இதனை ஒப்புக்கொள்வார்கள். அருந்ததியர் சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு கோரிக்கை நாம் தேர்தல் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பே தென் மாவட்டங்களில் நாம் பணியாற்றிக் கொண்டிருந்த காலத்திலேயே எழுந்த ஒன்றாகும். அப்போதே விடுதலை சிறுத்தைகள் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்திருக்கிறோம், தெளிவாகவும் இருந்திருக்கிறோம். அவர்கள் என்னை அழைத்து இது குறித்து பேசினார். தோழர் ரவிக்குமார் உடன் இருந்தார்.
அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட விரும்புகிறேன், உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார். நாங்கள் சொன்னோம், இந்த கருத்தை நாங்கள் வரவேற்கிறோம். இதில் எங்களுக்கு 100 விழுக்காடு உடன்பாடு உண்டு. ஆகவே அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக நீங்கள் கூட்ட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி சொன்னோம். அதன் பிறகுதான் அந்த அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் பிற தலைவர்கள், அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். முதல்வர் கலைஞர் அப்போது புதிய தமிழகம் தலைவரை பார்த்து கோபப்பட்டார். இன்னும் சொல்ல போனால் ஒருமையில் பேசினார். இந்த கூட்டத்திற்கு உங்களை அழைத்ததே தவறு என்கிற வகையிலே ஆத்திரம் அடைந்து தனது கண்டனத்தை பதிவு செய்தார். இது யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் சமூக நீதி என்கிற கோட்பாட்டில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம். அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் தேங்கிவிடக் கூடாது. அனைத்து தரப்பாரையும் சென்று சேர வேண்டும், அனைவரும் அந்த உரிமையை நுகர வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறோம். அதிலே எந்த தயக்கமும் இல்லை, ஐயமும் இல்லை, குழப்பமும் இல்லை. சிறுத்தைகள் அதற்கு எதிராக இருக்கிறார்கள் என்று அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். அந்த அவதூறுகளை பொருட்படுத்த வேண்டாம் என்று அப்போதே நான் தோழர்களுக்கு வழிகாட்டுதல் செய்திருக்கிறேன். என்னோடு நெருக்கமாக இருக்கிற அனைவருக்கும் அது தெரியும், உண்மை நிலை புரியும். ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத சிலர், வளர்ச்சியை சகித்துக் கொள்ள முடியாத சிலர் பல்வேறு முனைகளில் இருந்து காழ்ப்புணர்வின் அடிப்படையில் கசப்பை கக்குகிறார்கள், நச்சை பரப்புகிறார்கள். இப்போதும் அது தொடர்கிறது. இன்றைக்கு அருந்ததியர் சமூகத்தினருக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது என்றால் அதிலே விடுதலை சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது என்பதை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது தோழர் ரவிக்குமார் அவர்கள் அதை அழுத்தமாக அங்கே பதிவு செய்திருக்கிறார், வலியுறுத்தியிருக்கிறார். அது அவை குறிப்பிலே இன்றைக்கும் உள்ளது. ஆனால் வெளிப்படையாக எதிர்க்கக்கூடியவர்களை விமர்சிக்காமல் தொடர்ந்து ஆதரித்து வரக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை திட்டமிட்டு விமர்சித்து அவதூறு பரப்பி வருகிறவர்களை பொருட்படுத்த வேண்டாம் என்று என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதை கடந்து செல்ல வேண்டும். அவர்கள் உள்நோக்கத்தோடு அவதூறு பரப்புகிறார்கள். அரசியல் புரிதலோடு அவர்கள் விமர்சனம் வைத்தால் அவர்களோடு நாம் பேசலாம், விளக்கத்தை சொல்லலாம். அரசியல் புரிதல் இன்றி திட்டமிட்டு அவதூறு பரப்பும் உள்நோக்கத்தோடு விமர்சனம் செய்கிற நிலையில் அதை கண்டும் காணாமல் கடந்து செல்வதை தவிர வேறு வழி இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ஒதுக்கீடு என்பது வேறு. ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில், பஞ்சாபில் மாநிலத்தில் நடைமுறையில் இருக்கிற கேட்டகரைசேஷன் என்கிற நடைமுறை என்பது வேறு. இதனை நாம் சப்கோட்டா என்று சொல்கிறோம். தமிழ்நாட்டில் இருப்பது ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இருப்பது சப் கேட்டகரைசேஷன். ஒட்டுமொத்த ஷெட்யூல் காஸ்ட், அந்த பட்டியலில் உள்ள சமூகத்தினரை பல்வேறு அளவுகோல்களை வைத்து, பொருளாதார அளவுகோல், அவர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள், அவருடைய பொருளாதார போராட்டங்கள், பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு எவ்வளவு தூரம் தடைகளை எதிர்கொள்ள நேரிடுகிறது என்கிற போராட்டங்கள் போன்ற அளவுகோல்களை வைத்து ஆந்திராவிலே, ஒருங்கிணைந்த ஆந்திராவிலே 4 குழுக்களாக பிரித்தார்கள். 4 குழுக்களாக பிரித்து மொத்த இடஒதுக்கீட்டையும் 4ஆக பிரிக்கிறார்கள். அதுதான் சப்கேட்டகரைசேஷன். தமிழ்நாட்டிலே மொத்தம் 19 விழுக்காடு, அதுவும் பழங்குடியினரை சேர்த்து 18 விழுக்காடு ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கானது. மொத்தம் 76 சாதிகள் இதில் உள்ளன. இந்த 76 சாதிகளையும் 3 குழுக்களாகவோ 4 குழுக்களாகவோ தமிழ்நாடு அரசு பிரிக்கவில்லை. 76 சாதிகளும் ஒரே தொகுப்பாகத்தான் இருக்கிறது.
அதிலே அருந்ததியர் சமூகத்தினருக்கு மட்டும் 3% பிரித்து தருகிறது. இதுதான் உள்ஒதுக்கீடு. பிற சமூகத்தினருக்கு இவ்வளவு என்று எங்கேயும் பிரிக்கவில்லை. தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இவ்வளவு, ஆதி திராவிடர்களுக்கு இவ்வளவு, குதிரை வண்ணாருக்கு இவ்வளவு, சாம்பவர்களுக்கு இவ்வளவு, அல்லது அதுபோல 76 சாதிகள் இருக்கின்றன. இவர்களுக்கு தனித்தனியே குழுக்களாக கேட்டகரைஸ் பண்ணி அவர்களுக்கு அப்படி வழங்கவில்லை. எனவே இது சப்கேட்டகரைசேஷன் என்கிற வரையறைக்குள் வராது. தமிழ்நாட்டில் இருக்கிற நடைமுறை என்பது சப்கேட்டகரைசேஷன் என்கிற வரையறைக்குள் வராது. ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்வது இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் பட்டியல் சமூகத்தினரை மாநில அரசுகளே அவர்களின் சூழலுக்கு ஏற்ப 2 குழுக்களாகவோ 3 குழுக்களாகவோ 4 குழுக்களாகவோ பிரித்துக் கொள்ளலாம். பிரித்து அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டையும் பங்கிட்டுக் கொடுக்கலாம். இதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு. பீகாரிலே கூட 2 பிரிவுகளாக தலித் மற்றும் மகா தலித் என்று பிரித்து விட்டார்கள். மொத்தத்தையும் இடஒதுக்கீட்டை 10-10 பிரித்து விட்டார்கள். இது ஒரு நிரந்தரமான பிளவு. ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரில் இந்த சமூகம் எந்த காலத்திலும் பின்னால் ஒருங்கிணைய முடியாத ஒரு நிலையை அது ஏற்படுத்திவிடும். இதையெல்லாம் முன்னுணர்ந்துதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுவதும் உள்ள மக்களை அன்டச்சபிலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் என்கிற இந்த அளவுகோலை மட்டும் வைத்து அனைவரையும் ஒரே தொகுப்புக்குள் கொண்டு வந்தார். இந்தியா முழுவதும் ஷெட்யூல் காஸ்ட் என்ற ஒற்றை அடையாளத்தின் கீழ் ஒருங்கிணைத்தால் இவர்கள் 30 விழுக்காட்டுக்கு மேல் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகம் என்கிற எண்ணிக்கை பலத்தை இவர்கள் பெறுவார்கள். அதன் மூலம் டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரத்தை இவர்களால் கைப்பற்ற முடியும் என்பது அவருடைய கனவு திட்டம். மாநில வாரியாக பிரிந்து கிடந்து மாநிலத்திற்குள்ளேயே தனித்தனி சாதிகளாக பிரிந்து கிடந்தால் மாநில அதிகாரத்தையும் தொட முடியாது, டெல்லி அதிகாரத்தை நினைத்து கூட பார்க்க முடியாது. இன்றைக்கு ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரிலே எல்லோரும் ஒருங்கிணைந்தால் 120க்கு மேற்பட்ட எம்பிக்கள், இந்த 120 பேரும் ஒன்று சேர்ந்தால்தான் பிரதமரையே தீர்மானிக்க முடியும். ஆனால் ஒன்று சேர முடியாது. இதற்கு பல்வேறு காரணிகள் இருக்கின்றன. ஆனால் இவர்கள் எல்லாம் ஏதேனும் ஒரு காலத்தில் ஒரு சூழலில் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இவர்கள் அனைவரையும் அன்டச்சபிலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் என்கிற தீண்டாமை பாகுபாடு என்கிற அடிப்படையில் ஒருங்கிணைத்தார். மொழி அடிப்படையிலே நமக்கு வேறுபாடு இருக்கிறது, கலாச்சார அடிப்படையிலே வேறுபாடு இருக்கிறது, உணவு முறையிலும் கூட வேறுபாடு இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் மராட்டிய மண்ணை சார்ந்தவர், நாம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். நிலப்பரப்பு என்கிற அடிப்படையிலே கூட வேறுபாடு இருக்கிறது, தென்னிந்தியா வட இந்தியா என்கிற அந்த வேறுபாடு இருக்கிறது. ஆனால் இந்தியா முழுவதும் ஜம்மு காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரையில் உள்ள அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களையும் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை என்கிற ஒற்றை அளவுகோலில் ஒருங்கிணைத்தார். டிஸ்கிரிமினேஷன், காஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன், சாதி அடிப்படையிலான பாகுபாடு என்கிற அந்த ஒற்றை அளவுகோலின் அடிப்படையில் ஒருங்கிணைத்தார். எதற்காக என்றால் ஒரு எண்ணிக்கை பலம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஷெட்யூல் டிரைப்ஸையும் அதில் இணைத்தார். எஸ்சிக்கும் டிரைப்ஸுக்கும் இடையில மிகப்பெரிய கலாச்சார வேறுபாடு இருக்கிறது, வாழிட வேறுபாடு இருக்கிறது, பொருளாதார வேறுபாடு இருக்கிறது. அவர்கள் எல்லாம் இந்த பட்டியலுக்குள்ளே இணைத்து ஒரு தொகுப்பாக்கினார். எஸ்சி என்று தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு நிலையை அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கினார். அதை முதலில் உடைத்தார்கள். எஸ்சிக்கு தனியே கமிஷன், எஸ்டிக்கு தனியே கமிஷன் என்று போட்டு இப்போ எஸ்சி ஆர்கனைசேஷன் என்பதே எல்லா அலுவலகங்களிலும் உடைந்து விட்டது. அம்பேத்கர் விரும்பியது இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை பலம் கொண்டவர்களாக மாறுவார்கள் என்பதுதான் அவருடைய கனவு திட்டமாகும். ஆனால் அதை உடைப்பதற்கு எல்லா சதி முயற்சிகளும் அவ்வப்போது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. யார் ஆட்சியில் இருந்தாலும் டெல்லியில்
பிஜேபி மட்டும் என்று சொல்லவில்லை, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் இது போன்ற சில வேலைகள் நடந்திருக்கின்றன. அதை யாரும் மறுத்துவிட முடியாது. இன்றைக்கு மாநில வாரியாகவே இந்த மக்களை சப்கேட்டகரைசேஷன், ஒரே சமூகத்திற்குள் இருந்து ஒரே தொகுப்புக்குள் இருந்து இடஒதுக்கீடு கோருவது என்ன அடுத்த நிலைப்பாட்டுக்கு தள்ளுகிறது என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற நிலைப்பாட்டுக்கு தள்ளுகிறது. அது அடுத்த கோரிக்கை. இதுதான் ஓபிசியில் ஓபிசியில எல்லாரும் நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்கின்றன, அதிலே நாங்கள் மிகவும் பலவீனமானவர்கள், எங்களுக்கு தனியே இடஒதுக்கீடு வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வைத்து போராடினார். அதுதான் அவருடைய உண்மையான போராட்டத்தின் நோக்கம். ஆனால் அங்கே கேட்டகரைசேஷன் நடந்தது, பிசி எம்பிசி என்று. பிசி சமூகத்தினருக்கு இருந்த இடஒதுக்கீட்டில் இருந்து 50% இடஒதுக்கீட்டில் இருந்து 20% இடஒதுக்கீட்டை எடுத்துக் கொடுத்தார்கள். அதிலும் எங்களுக்கு தனியே வேண்டும், 10.5% வேண்டும், 20%, 10.5% எங்களுக்கு வேண்டும் என்பதுதான் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கையாக இருக்கிறது. அதை உள்ளொதுக்கீடு என்று சொன்னாலும் கூட, ஆனால் அது ஒரு கேட்டகரைசேஷன் என்கிற நிலையில பார்க்கப்படுகிறது. அதுதான் சப் கேட்டகரைசேஷன். இப்போ மோஸ்ட் பேக்கோட இன்னும் என்னவா வன்னியர் சமூகத்தினரை பிரிப்பது, அதில் எத்தனை சாதிகளை இணைக்கிறது, குழு குழுவாக பிரிப்பது. இப்போ ஓபிசி ஸ்ட்ரென்த் என்பது அகில இந்திய அளவிலே பெரிய சக்தியாக மாறுகிற போது ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், முற்பட்ட வகுப்பினர் பிற்காலத்தில் தனிமைப்படுத்தப்படுவார்கள். அவர்களின் வேலை வாய்ப்புகள் பறிபோகும், கல்வியில் அவர்களுக்கான முன்னுரிமை பறிபோகும், இவ்வளவு காலம் நுகர்ந்து வந்த அந்த வாய்ப்புகள் எல்லாம் பறிபோகும் என்கிற அச்சத்தால் ஓபிசி சமூகத்தினரையும் தனிமைப்படுத்துவது, அவர்களுக்கு இடையிலே ஒற்றுமையை சிதைப்பது, ஷெட்யூல் காஸ்ட் சமூகத்தினரையும் தனித்தனியே பிரித்து வைத்தால் 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் நினைத்த பழைய சமூக கட்டமைப்பை வலுப்படுத்திவிட முடியும். ஓபிசி சமூகத்தினர் சாதி பெருமைகளை பேசிக்கொண்டு இவர்களுக்குள்ளே முரண்பட்டு கிடப்பார்கள். ஷெட்யூல் காஸ்ட் சமூகத்தினரும் தங்களுக்கு இடையிலே இருக்கிற வேறுபாடுகளை கூர்மைப்படுத்திக் கொண்டு மோதிக்கொண்டு கிடப்பார்கள். டெல்லியில் இருக்கிற அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஒன்று சேர முடியாது. ஒரு தனி சாதியாக தமிழ்நாட்டிலே என்னை அடையாளப்படுத்தி எனக்கு இந்த இடஒதுக்கீட்டை கொடு என்று கேட்டு போராடுகிற போது அது சமூக நீதி கோரிக்கையாக இருந்தாலும் கூட அது அகில இந்திய அளவிலான ஒருங்கிணைப்பை கேள்விக்குள்ளாக்குகிறது. ஆனால் சப்கேட்டகரைசேஷன் என்று குழு குழுவாக பிரிக்காமல், கிரிமி லேயர் என்கிற ஒன்றை வைக்காமல், மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு இது போய் சேர வேண்டும் என்கிற அடிப்படையில், முன்னுரிமை அடிப்படையில் உள்ஒதுக்கீடு தருவது என்பதை நாம் வரவேற்கிறோம். அந்த ஒற்றுமை சிதையாமல் அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதை வரவேற்கிறோம். இதை பல முறை நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம். இப்போது ஓபிசிக்கு இருக்கிற கிரிமி லேயர் முறையை எஸ்சி எஸ்டிக்கும் நடைமுறைப்படுத்தலாம் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ராம்தாஸ் அத்வாலே அவர்களை பார்க்க செல்கிற போது 2 மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்தார்கள். ஐஏஎஸ் படித்து நாங்கள் தேர்ச்சி பெற்றுவிட்டோம், ஆனால் எங்களுக்கு வேலை தர முடியாது என்று யூபிஎஸ்சி சொல்லிவிட்டது என்று சொன்னார்கள். ஏன் என்று கேட்டால் எங்களுடைய வருமான வரம்பு 8 லட்சத்திற்கு மேலே இருக்கிறது ஆண்டு வருமானம். அதனால் தேர்ச்சி பெற்றும் பிரிலிமினரி பாஸ் பண்ணி, மெயின் பாஸ் பண்ணி, இன்டர்வியூ பாஸ் பண்ணி அவர்கள் தகுதி நிலையை பெற்ற பிறகு அவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய தாய் ஒரு கிளர்க்காக வேலை செய்கிறார். அதனால் அவருடைய ஆண்டு வருமானம் 10 லட்சமாக இருக்கிறது. 10 லட்சமாக இருப்பதனால் உனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஒரு எல்டிசி, ஒரு கிளர்க், ஒரு கண்டக்டர், ஒரு டிரைவர், இவர்கள் சம்பளம் ஆண்டு வருமானம் என்று வருகிற போது 8 லட்சத்திற்கு மேலே வரும். அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் பின்னால் படிக்க முடியாது, இந்த இடஒதுக்கீட்டையே நுகர முடியாது. ஒரு தலைமுறை தான் தர வேண்டும், ஒரு குடும்பத்திற்கு ஒருவருக்குத்தான் தர வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவிக்கிறது. மேல் உயர்ந்த பதவிகளுக்கு இவர்கள் போக முடியாது. ஒரு முறை நீ அதை நுகர்ந்து விட்டால் இனிமேல் உனக்கு இல்லை, அவ்வளவுதான். என்ட்ரி லெவலில் நீ மோதினா போதும், உனக்கு இடஒதுக்கீடு, அதுக்கு மேலே நீ எங்கேயும் போட்டி போடக்கூடாது. இதெல்லாம் ஒரு பெரிய சதித்திட்டத்துடைய வெளிப்பாடு. இதைத்தான் நாம் கிரிமி லேயர் கூடாது,
வருமான வரம்பு வைக்கக்கூடாது, அது ஓபிசிக்கே வைக்கக்கூடாது என்று நாம் போராடுகிறோம். SC/STக்கு வைப்பதையும் நாம் எதிர்க்கிறோம். SC/ST மக்களை குழு குழுவாக பிரிக்கக்கூடாது, அவர்களை நிரந்தரமாக பிளவுபடுத்திவிடக்கூடாது என்று எதிர்க்கிறோம். எந்த இடத்திலும் சப்கோட்டா என்கிற ஒரே தொகுப்புக்குள் இருக்கிற சமூகத்தினருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வழங்குகிற போது அது சமூக நீதியின் பரவலாக்கம் என்கிற அடிப்படையில் புரிந்து கொள்கிறோம். அதை வரவேற்பது மட்டுமில்லாமல் அதை ஊக்கப்படுத்துகிறோம். அந்த தொகுப்பிலே, ஒரே சமூக தொகுப்பிலே அவர்கள் இருக்க வேண்டும். அவர்களை நிரந்தரமாக பிளவுபடுத்தி விடக்கூடாது. இதைத்தான் நாம் சொல்லுகிறோம். ஆனால் வேண்டுமென்றே சிலர் நாம் உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள், அவதூறு பரப்புகிறார்கள். இந்த அவதூறுகளை யாரும் பொருட்படுத்த வேண்டாம், அதற்கு யாரும் எதிர்வினை ஆற்ற வேண்டாம், பதில் சொல்ல வேண்டாம், அதை கடந்து செல்ல வேண்டும் என்று தோழர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும். இந்திய அளவில் ஷெட்யூல் காஸ்ட் பட்டியல் சமூகத்தினரின் ஒற்றுமை முக்கியமானது. இடஒதுக்கீடு கிரிமிலேயர் வந்தால் இடஒதுக்கீடு இல்லாமல் போய்விடும், அவ்வளவுதான். 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு பின்னாலே கிரிமிலேயர் தீவிரப்படுத்தப்பட்டால் அது டைலூட் ஆயிரும். சமூக நீதிங்கிறதே டைலூட் ஆயிரும், யாருக்குமே இருக்காது. எந்த சமூகத்தினரும் இடஒதுக்கீட்டை பயன்படுத்திக் கொள்ள முடியாது. ஒரு பெரிய ஆபத்து என்பதை நாம் உணர வேண்டும். இதுவெல்லாம் RSS உள்ளிட்ட சனாதன சக்திகளின் ரொம்ப சாதுரியமான சதி திட்டங்கள். இதைத்தான் நாம் எதிர்க்க வேண்டும், இதைத்தான் அம்பலப்படுத்த வேண்டும், இதற்காகத்தான் போராட வேண்டும் என்று நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம். இதனை தோழர்கள், இயக்க தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய புரிதலுக்காக இந்த விளக்கத்தை நான் அளித்திருக்கிறேன். நாளை மறுநாள் ஆர்ப்பாட்டத்தில் சந்திப்போம். ஆகஸ்ட் 17 விழுப்புரத்திலே நிகழ்ச்சி நடக்கிறது, 16 சென்னையிலும். விழுப்புரத்திலே ஒருங்கிணைந்த விடுதலை சிறுத்தைகள் தோழர் ரவிக்குமார் முன்முயற்சியில் 200 சவரன் பொற்காசுகள் வழங்குகிற விழாவாக அந்த விழாவை ஒருங்கிணைக்கிறார்கள். அதிலே தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்று வாழ்த்துரை வழங்க இருக்கிறார்கள். எனவே 2 நாள் நிகழ்ச்சியிலும் தோழர்கள் பங்கேற்று அதனை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மது மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பரப்புரையை மண்டல வாரியாக நான் மேற்கொள்ள இருக்கிறேன் என்பதை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து இந்த அளவிலே முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.